நம்ம 2024ல என்டர் ஆக இன்னும் 2 மந்த்ஸ் தான் இருக்கு. பட் அந்த 2024ல ஜாவா லேர்ன் பண்றது வொர்த்தா அப்படின்னு இந்த வீடியோல பார்க்கலாம். ஜாவா ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். 1995ல சன் மைக்ரோ சிஸ்டம்ஸ்ல இருக்கப்ப ஜேம்ஸ் கோஸ்லிங்னு ஒருத்தர் தான் ஜாவா லாங்குவேஜை டெவலப் பண்றாரு. இந்த இயர் 2009ல ஆரக்கிள் கம்பெனி சன் மைக்ரோ சிஸ்டம்ஸை அக்யர் பண்றாங்க. ஜாவா ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸ் லாங்குவேஜ். லைக் ஜாவாவை வச்சு ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணால் அப்ளிகேஷனில் லேக்ஸ் கம்மியாக இருக்கும் அண்ட் அப்ளிகேஷன் செக்யூர்டாக இருக்கும். Three types of applications like standalone application, web-based application and mobile-based applications நம்ம ஜாவா யூஸ் பண்ணி டெவலப் பண்ணிக்கலாம். ஸ்டாண்டலோன் அப்ளிகேஷன்னா எந்த நெட்வொர்க் கனெக்டிவிட்டியும் இல்லாமல் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன் தான் ஸ்டாண்டலோன் அப்ளிகேஷன். எக்ஸாம்பிள் நோட்பேட். வெப்-பேஸ்ட் அப்ளிகேஷன்னா ப்ரௌசர்லேருந்து யூஆர்எல் கொடுத்து யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன் தான் வெப்-பேஸ்ட் அப்ளிகேஷன். எக்ஸாம்பிள் எஃபி. மொபைல்-பேஸ்ட் அப்ளிகேஷன்னா யூஆர்எல் மூலியமாக யூஸ் பண்ணுற அந்த அப்ளிகேஷனை ப்ளே ஸ்டோரோ இல்லை ஆப் ஸ்டோரோ இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறது மொபைல்-பேஸ்ட் அப்ளிகேஷன். ஜாவாக்கு தான் நிறைய ஜாப் ஓப்பனிங்ஸ் இருக்குன்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. நான் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், ஜாவாக்கு இனிமேல் வேல்யூ இல்லை, லேர்ன் பண்ணுறது வேஸ்ட்னு. பட் ஏன்னு ரீசன் கேட்டால் ஆன்சர் சொல்ல மாட்டாங்க. ஜாவாவோட பெரிய 3 மித்ஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒன், ஜாவா இஸ் டையிங். டெக் ஜெயின்ஸ் ஆன எஃபி, கூகுள், ட்விட்டர் எல்லாருமே அவங்களோட அப்ளிகேஷன்ஸில் இருக்க இம்பார்ட்டன்ட் சர்வீசஸில் ஜாவா யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்க லாங்குவேஜ் எப்படி ஒன்றுமே இல்லாமல் போகும்? செகண்ட் ஒன், ஹார்ட் டு லேர்ன். ஜாவா லேர்ன் பண்ணுறது கஷ்டம்னு சொல்லுவாங்க. நம்புங்க, நீங்கள் ஜாவா லேர்ன் பண்ணிவிட்டு பைத்தன், ஜாவா ஸ்கிரிப்ட்லாம் லேர்ன் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் இதுவே நீங்கள் ரிவர்ஸில் பைத்தனோ இல்லை ஜாவா ஸ்கிரிப்டோ லேர்ன் பண்ணிவிட்டு ஜாவா லேர்ன் பண்ணுறது உங்களுக்கு கஷ்டமாக தெரியும். ரீசன், பைத்தன் அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் சின்டாக்ஸ் ஃப்ரெண்ட்லி லாங்குவேஜ். ஜாவா சின்டாக்ஸ் ஃப்ரெண்ட்லி லாங்குவேஜ் கிடையாது. ஜாவாவில் சின்டாக்ஸ் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ ஜாவா கஷ்டமானு பார்த்தா ஜாவா கஷ்டம் கிடையாது. ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். தேர்ட் ஒன், ஜாவா அப்ளிகேஷன்ஸ் ஆர் ஸ்லோ. ஜாவா யூஸ் பண்ணி டெவலப் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ்லாம் ஸ்லோவாக இருந்தால், நான் முன்னாடி சொன்ன மாதிரி எப்படி ஸ்டில் டெக் ஜெயின்ஸ் அவங்களோட அப்ளிகேஷனோட சர்வீசஸ்க்கு ஜாவா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம யோசிக்கணும். ஜாவாவோட பெரிய அட்வான்டேஜ், ஜாவா ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்னா நீங்கள் பஞ்ச் ஆஃப் கிளாஸஸ், ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், பர்சன் ஒரு கிளாஸ் இருக்குது, கார்னு ஒரு கிளாஸ் இருக்குது. அந்த கிளாஸஸ்க்கு ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம், விச் இஸ் வெரி சூப்பர் ஈஸி. ஜாவா ரொம்ப வருஷம் இருக்கிறதால ஜாவாக்கு ஒரு பிக் கம்யூனிட்டியே இருக்குது. மோர் தென் 500 குரூப்ஸ் கிட்ட இருக்காங்க ஜாவாக்கு வேண்டிய டூல்ஸ் அண்ட் நியூ ஃபீச்சர்ஸை டெவலப் பண்ணி கொடுக்கறதுக்கு. மோர் தென் 10 மில்லியன் டெவலப்பர்ஸ் ஜாவா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் 13 பில்லியன் டிவைசஸில் ஜாவா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஜாவாவோட சப்போர்ட்டட் ஃப்ரேம்ஒர்க்ஸ் ஸ்ப்ரிங் பூட்டாக இருக்கட்டும், ஹைபர்னேட்டாக இருக்கட்டும், இந்த ஃப்ரேம்ஒர்க்ஸ் யூஸ் பண்ணால் கோட் டைப் பண்ணுறது குறைச்சி டைம் சேவ் பண்ணி கொடுக்கும். அண்ட் எந்த லைப்ரரி ஃபைல்ஸையும் அதுவே இம்போர்ட் பண்ணிக்கும். நம்ம நெட்டில் சர்ச் பண்ணணும், இம்போர்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், ஃப்ளட்டர் கோட் வச்சு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸும் டெவலப் பண்ணிக்கலாம், iOS அப்ளிகேஷன்ஸும் டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ கம்பெனிஸும் இப்போ ஜாவாவை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஃப்ளட்டர் யூஸ் பண்ண போகிறாங்க. அதனால் ஜாவாவை விட்டு ஃப்ளட்டர் லேர்ன் பண்ணுங்கள், ரியாக்ட் நேட்டிவ் லேர்ன் பண்ணுங்கன்னு. நம்ம நினைக்கிற மாதிரி அது அவ்வளோ ஈஸி இல்லை. கம்பெனிஸ் ரொம்ப வருஷமாகவே ஜாவாவை வச்சு வெப் அப்ளிகேஷன்ஸும் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸும் டெவலப் பண்ணி மில்லியன்ஸில் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி அப்ளிகேஷனில் உள்ள கிரிட்டிக்கல் ஃபங்க்ஷனாலிட்டிஸில் உள்ள ஜாவா கோட்ஸை ஒன் நைட்டில் ரீப்ளேஸ் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அண்ட் ஃப்ளட்டர் மாதிரி, கோட்லின் மாதிரி, ரியாக்ட் நேட்டிவ் மாதிரி புது லாங்குவேஜஸை நம்பி பில்லியன்ஸ் கணக்கான மக்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்க ஆப்பில் டெஸ்ட் பண்ணி பார்க்க மாட்டாங்க. சப்போஸ் அப்படி டெஸ்ட் பண்ணி யூடியூபோ இல்லை வாட்ஸ்அப்போட சர்வரோ டவுன் ஆச்சுன்னா என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரியும். பட் இந்த லாங்குவேஜஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்களான்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. பட் ஜாவாவை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ண மாட்டாங்க. இன்னும் கம்பெனிஸில் ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஜாவா டெவலப்பர்ஸ்க்கு வேகன்சி இருந்துட்டு தான் இருக்குது. நானே ஒரு ஜாவா டெவலப்பர் தாங்க. அப்புறம் தான் இதெல்லாம். இப்போது கம்பெனிஸ் அவங்க அப்ளிகேஷன்ஸை மோனோலித்திக் ஆர்கிடெக்சர்லேருந்து மைக்ரோ சர்வீசஸ் ஆர்கிடெக்சருக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. மோனோலித்திக் ஆர்கிடெக்சர்னா ஒரு அப்ளிகேஷனோட எல்லா ஃபீச்சர்ஸையும் சிங்கிள் யூனிட்டில் டெவலப் பண்ணுறது. மைக்ரோ சர்வீசஸ் ஆர்கிடெக்சர்னா ஒரு அப்ளிகேஷனோட ஃபீச்சர்ஸை தனித்தனி சர்வீசஸாக டெவலப் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், அமேசான் ஆப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் பேமெண்ட், ஷாப்பிங், ஆர்டர்ஸ்னு இருக்க ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாமே தனித்தனி சர்வீசஸாக இருக்கும். இப்படி தனித்தனி சர்வீசஸாக யூஸ் பண்ணால் அப்ளிகேஷன் ஸ்லோ ஆகாமல் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அப்ளிகேஷனை சர்வரில் டிப்ளாய் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ எதுக்கு மைக்ரோ சர்வீசஸ் கான்செப்ட் நான் சொன்னேன் அப்படின்னா, மைக்ரோ சர்வீசஸ் ஆர்கிடெக்சர் அப்ளிகேஷனுக்கு ஜாவா ஒரு பெஸ்ட் சப்போர்ட்டட் லாங்குவேஜ் அண்ட் குட் சாய்ஸும் கூட. அண்ட் நிறைய கம்பெனிஸ் மைக்ரோ சர்வீசஸ் ஆர்கிடெக்சருக்கு ஜாவா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அரௌண்ட் 10 மில்லியன் டெவலப்பர்ஸ் ஜாவா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க வேர்ல்டு வைடாக. ஆன் அன் ஆவரேஜ் ஜாவா டெவலப்பர்ஸ் 50,000 சேலரி வாங்குறாங்க இன் 2023. நம்ம யூடியூப் சேனலில் ஜாவா டியூட்டோரியல் வீடியோஸ்லாம் பிகினர் லெவல்லேருந்து இருக்குது. அண்ட் ஃபியூச்சரில் ஜாவா அண்ட் பைத்தன் கான்செப்ட்ஸ்க்கு வீடியோஸ் இன்னும் அப்லோட் பண்ணுவேன்.
ஃப்ரெஷர்ஸ் ஜாவா லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சேனலில் இருக்க வீடியோஸ்லாம் பார்த்து லேர்ன் பண்ணி உங்கள் கரியரில் ஒரு பெஸ்ட் டிசிஷன் எடுங்க. அண்ட் அதர் கரியர் எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ரொஃபஷனல்ஸ் உங்கள் கரியரை ஐடிக்கு சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் லைஃப்பில் ஒரு பெஸ்ட் அப்டேட்க்கு ஜாவா லேர்ன் பண்ணுறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஜஸ்ட் 45 to 60 days லேர்ன் பண்ணால் உங்கள் கரியரோட ட்விஸ்ட் அண்ட் பெட்டர் பார்ட்டாக இருக்கும். சூன் 45 days ஆஃப் ப்ரோக்ராமிங் இன் ஜாவா பண்ண போகிறோம். அதில் டெய்லி ஒன் லாஜிக் ப்ரோக்ராம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறப்ப டவுட் வந்தால் இன்ஸ்டண்ட்டாக இன்ஸ்டாகிராமில் டவுட்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த நியூ இயரில் ஜாவா லேர்ன் பண்ணி ஹை பேயிங் ஜாப்க்கு போகிறதுக்கு ரிசல்யூஷன் எடுங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா தட் ஒன் ப்ரோக்ராமர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். அண்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிற 45 days ஆஃப் ப்ரோக்ராமிங் வீடியோஸும் உங்களுக்கு வரும். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.